செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுவமரச் செங்கோடை குமரனென எங்கே நினைக்கினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. செங்கோடை குமரனென எங்கே நினைக்கினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. சர்வம் யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிறியனுடைய பணிவான வணக்கங்கள். வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் தொகுப்பினை அடுத்த தொகுப்பாக திரைப்படத்துறையில் யாரும் சாதிக்காததை வாரியார் சுவாமிகள் சாதித்தார்கள். புதிராக இருக்கும். 2 திரைப்படத்துறையில் 2 சாதனைகள். முதலாவது சென்ற தொகுப்பில் பேசிய பொன்மனச்செம்மல் குறித்தது. அது அரசியல். இன்னொன்று ஆத்திகம். நாத்திக பள்ளிக்கூடத்திலே வளர்ந்தவர், நாத்திகத்திலே கல்லூரி அல்லது பேராசிரியர் என்கின்ற அளவுக்கு உயர்ந்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அவர்கள் நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்திற்கு வந்தது வாரியார் சுவாமிகளுடைய பிரசங்கத்தை கேட்டு தான். இதை நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்கார், பதிவு செய்திருக்கிறார். நாத்திகராக இருந்து ஆத்திகத்துக்கு வந்தார். அதோடு இல்லை, அவர் ஆத்திகத்துக்கு வந்ததில் கூட பெருமை கிடையாது. அவர் தான் அதாவது இப்போ இவங்க என்னென்ன கேள்வி, ஏன்னா இவர் அங்கேயே இருந்தார் இல்லை, அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும்னு அர்த்தமுள்ள இந்து மதம்னு 8 பாகம் எழுதினார். அதில் எல்லாத்துக்கும் அர்த்தம் எழுதியிருப்பார். ஏன் தாலி கட்டுறோம், ஏன் அரசாணை கோல் வைக்கிறோம், ஏன் மோதிரம் போட்டுக்கிறோம், எல்லாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், எப்படி எல்லா அர்த்தம். அதனால்தான் அது அந்த நூலுக்கு அர்த்தமுள்ள இந்து மதம்னு பேர் வச்சார். அவர் ஒரு இடத்துல, அதாவது சுவாமிகளும் சொல்லியிருக்காரு, கண்ணதாசன் நேரடியாக சொல்லியும் கேட்டிருக்கிறோம் நாங்கள். அது எப்படின்னா, சுவாமிகளுடைய தாயாராகிய கனகவல்லி அம்மையார் 1977 முருகனடி அடைந்தார்கள். அப்பொழுது வாரியார், அதாவது கண்ணதாசன் அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் கிறித்துவ மருத்துவக் கல்லூரி, வேலூர் கிறித்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். முன்னாள் இரவு மறைந்து விட்டார்கள். செய்தி தெரிந்து மறுநாள் கண்ணதாசன் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து சுவாமிகளுடைய தாயார் திருமேனிக்கு அஞ்சலி செலுத்த வந்தார்கள். அப்போ 10 பேர் அவரை சூழ்ந்துக்கிறாங்க. கண்ணதாஸ் திரைப்படக்காரர் 77 இப்போ திரைப்படக்கார சூழல்கள்லாம் வேறு. ஏன்னா இப்போ எல்லாம் ஊடகம் நிறைய இருக்குது, படம் தெரியும். எங்கள் அப்பா சொல்கிறாங்க, அந்த காரில் இறங்குறது யாருன்னு தெரியலடா உங்களுக்குன்னாரு. நானும் உக்காந்துங்கிறேன், சின்ன பையன், எனக்கு என்ன 12-13 வயசு தானே, 9வது படிக்கிறேன். பொதுவாக அவங்களோட இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாரு, அட யாருப்பா தெரியும், சாமி அம்மா ஆயா மறைஞ்சிட்டாங்க, நிறைய பேர் காரில் வருவாங்க அப்படின்னாங்க கூட. அவர் சினிமா பாட்டு எழுதுகிற கண்ணதாசன்டா, ஏம்மா காலையில் 7 மணிக்கே எப்படிப்பா வருவாருன்னாங்க. அதெல்லாம் தெரியாது, அவர் தான் வந்துக்கிறாரு, உள்ளே போய்கிறார், மாலை போட்டு வருவார், பேசலான்டான். அவர் உள்ளே போயிட்டு வந்தவர். ஏன்னா அப்போது 4-5 பேர் சாமியோட 4 பேர் இருக்கிறாங்க. அதில் மிச்சம் 3 பேர் இங்கே தானே இருக்கிறாங்க. அப்போது சாமி தம்பிங்களை பார்த்து பேசணும். சாமியே அந்நேரத்துக்கு வரல, இருக்கிறார் எந்த வெளியூர்லேருந்து. அப்போது பேசும்போது சொன்னார், ஏங்க ஆயாக, ஆனால் அப்போ 99 வயசு அந்த அம்மா. 99 வயசில் முருகனடி அடைந்தார்கள். அன்பர்களே நல்லா கவனிக்கணும், உயிர் பிரிகிற வினாடி வரைக்கும் அவங்க சுயநினைவு இருந்தது. அதில் ஏன்னா கூடவே இருந்தவர் அப்போது சுவாமிகளுடைய இன்னொரு தம்பி சச்சிதானந்த சிவம். இந்த பஞ்சாயத்து போர்டு காங்கேயநல்லூர் பஞ்சாயத்தில் 2 முறை தலைவராக இருந்தவர். அவர் பெரிய நிலைச்சு வாழ்ந்தார். அவர் தான் கூடவே இருந்தார். அதனால் அவர் சொன்னார். அப்புறமா எங்கள் அப்பா கேட்டார், அம்மாவுக்கு எப்படி அப்படி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா இருந்தாங்க. நான் 1 மணிக்கு ராத்திரி, ஏன்னா 3 மணிக்கு ஏறக்குறைய அவங்க வெடிக்காலம் அவங்க முருகனடி அடைஞ்சது. ஒரு 1.5-2 மணி நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை நமக்கு அவங்க தெரிவிக்கல. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஏமா நீ சடாட்சரம் சொல்கிறியான்னு கேட்டேன் நான். ஷடாட்சரம் தான் முருகனுடைய மூலமந்திரம். ஏம்பா அதை போய் மறப்போமா?
அதனால் நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்கப்பா, சொல்லுமா, அந்தந்த திருப்புகழ் பாடு, அந்த திருப்புகழ் பாடுன்னு சொல்லிக்கினேன். அப்போது சொன்னாங்களாம், தலைவலி மருத்திடுன்னு ஒரு திருப்புகழ் இருக்குது. அது பெரிய திருப்புகழ். அந்த திருப்புகழ் பாடுப்பா அப்படி. அப்போ இடையில ஏன்னா அவர் வந்து பயிர் தொழில், அதான் நிலம் பயிர் தொழில் செய்தவர். இயற்கையாகவே திருப்புகழ் தேவாரம் தெரிஞ்சாலும் தொடர்ச்சியாக பாடாததுனால நடுவில் சில வரிகள் மறந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நாம் என்னதான் இருந்தாலும் பேசிக்கினே இருந்தால் தான். இதுக்கு நாம் பல காலத்துக்கு முன்னே இதே தொகுப்பில் சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி வந்து நம்ம பயிற்சி இல்லை. அதனால் அம்மா பாடுறாங்களா கேட்கணுன்றதுக்காக நான் நிறுத்தணும்பா. இல்லை சச்சிதானந்த சிவன் சொல்கிறார் எங்கள் அப்பா கிட்ட, வேணும்னே நான் வரியை நிறுத்துகிறேன். அம்மா வந்து அந்த இதுலேயும் வந்து அந்த முணுமுணுப்பில் சொல்கிறாங்க இந்த வரி அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அந்த சுய நினைவு இருந்துக்கினே தான் இருந்தது. கடைசி வினாடி வரைக்கும் சுய நினைவோடவே தான் இருந்து ஏறக்குறைய 3 மணி இருக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கண்ணதாசன் வந்தாருன்னு சொன்னோம். அப்போ அவரே சொன்னார், சுவாமிகள் சென்னையில் எங்கேயோ பிரசங்கம் பண்ணிங்கிறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு கண்ணதாசன் போயிருக்கார். மக்களோட மக்களாக போனால் அது ஒரு ஆரவாரம் ஆகிடும் அப்படின்னு காரில் உள்ளே உக்காந்துக்கினே கேட்டுங்கிறாராம் இருட்டில். ஏன்னா அதுவும் கண்ணதாசன்னு தெரியக்கூடாது இல்லை, அதுக்காக கண்ணாடி இறக்கி விட்டுட்டு சாமி பேசுறது கேட்கணும்ல. அப்போல்லாம் இப்போ மாதிரி ஏசி கார்லாம் கிடையாது. அப்போல்லாம் நான் ஏசி கார் தான் நிறைய. இப்போ நான் ஏசி காரே கிடையாது. அப்போது அவர் கேட்டுக்கின்னு இருந்தாராம். இவர் ஏதோ அவரை கேட்கணும், சாமியை சந்தித்து ஒரு பொருள் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு ஒரு பொருள் கேட்கணும்னு நினைக்கணும் இருந்தாராம். அந்த பொருள் அன்னைக்கு வந்துடுச்சு. அந்த கதையில் இவர் கேட்கல, சாமியை சந்திச்சா கேட்கணும்னு எண்ணிக்கின்னு இருந்தாராம். அடா நாம் எதிர்பார்த்தது வந்துடுச்சே, நம்ம கேட்காதியே. அப்போவே போனாராம் தியாகராய நகருக்கு. போய் கடை மூடுற நேரமாக ஒரு முத்து மாலை வாங்கிட்டு வந்து சுவாமி கழுத்தில் போட்டாராம். சுவாமி மறையிற வரைக்கும் போட்டிருந்தார் அந்த முத்து மாலையை. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போது அது வந்து 100 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா இருக்கலாம், அது வேறு. ஆனால் சுவாமி மறையிற வரைக்கும் போட்டிருந்தார் கண்ணதாசன் போட்ட முத்து மாலையை. அதை சொல்கிறார், ஏன்பா நான் போட்ட முத்து மாலை எப்போ இருக்குதுப்பா அப்படின்னு பொதுவாக அப்போ சொன்னார். இது கண்ணதாசனே சொன்னது. காங்கேயநல்லூருக்கே வந்து சாமி இதை பதிவு செய்திருக்கிறாங்க. அப்புறமா அப்போ வந்து இது வந்து சாமி சொன்னது. கண்ணதாசன் கேட்டாராம், சாமி கம்பராமாயணத்தில் திருக்குறளில் பெருமாளை குறிக்கும்போது தாமரை கண்ணான்னு வருது, அது எப்படி சாமி அப்படின்னாங்க. ஏன்பா திருக்குறளில் தாமரை கண்ணான்னு உலகு அப்படின்னு வருது சாமி. அதே மாதிரி கம்பராமாயணத்தில் கம்பர் நிறைய இடங்களில் பெருமாளை குறிக்கும்போது தாமரை கண்ணன் சொல்கிறாங்க, அது எப்படி சாமி? ஏன்பா அதில் என்னப்பா உனக்கு? அதே மாதிரி வந்து சில பெண்களுக்கு தாமரை கண்ணாள் அப்படின்னு வருது சில பாடல்கள்னு அதெல்லாம் சொன்னாராம். கேட்டாராம், அங்கே தாமரை கண்ணான்னா தாமரை இல்லை, பெண்களுக்கு தாமரை கண்ணுன்னா தாமரை மாதிரி கண் இருக்குது, அது சரி. ஆண்களுக்கு எப்படி தாமரை கண்ணாக இருக்கும்? தாமரை வந்து சிகப்பாக இருக்கும். கண் எப்படி சிகப்பாக இருக்கும் சாமி? எப்போ சிகப்பாக இருக்கும்? சாமி சொல்லுவாங்க பிரசங்கத்தில், வேறு ஏதோ ஒன்று உள்ளே போயிருந்தா கண் செவந்து போயிருக்கும். அதாவது டாஸ்மாக் கடைக்கு போய் வந்திருக்கணும், அப்போது கண் சகந்து இருக்கும். இதுதான் கண்ணதாசனும் கேள்வி. ஆனால் தாமரை கண்ணான் உலகுன்னு பெருமாளுக்கு சொல்கிறாரு, அப்போ கண் எப்படி சவந்திருக்கும் பெருமாளுக்கு? இது எப்படி ஒத்து போகும்? அதே மாதிரி சீதை வந்து பார்க்கும்போது தாமரை கண்ணால் நோக்கினாள்னு கம்பர் பிரயோகம் போடுறாரு. தாமரை நல்லா அகன்று இருந்தால் தானே சாமி நல்லா பார்க்க முடியும். அது அப்படி இல்லைப்பா, தாம் அரை கண்ணால் நோக்கினாள். தாமரைன்றது தாம் அரை கண்ணாள், அப்போ அரை கண்ணில் பார்த்தாங்கன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல தாமரை கண்ணாள்னு போடுறாங்கல்ல, அது எப்படி? அது வந்து அதே இடத்துல வந்து அது என்னன்னா, ராவணன்
மாறு வேஷம் போட்டுக்கின்னு சிவயோகியா வந்து பிச்சை கேட்குறான். எல்லாருக்கும் தெரியும். அவன் பிச்சை கேட்டு அவன் போயிடுவான். அதாவது இந்த மான் வரும். அந்த மான் மிரண்டு போன அப்புறமா அதை தெத்திக்கின்னு போவார், பிடிச்சிக்கின்னு வர்றதுக்கு. ராமர் எனக்கு அந்த மான் ஓணுன்றாயோ, அதுக்காக ராமர் போயிடுவார். அப்புறமா இந்த லட்சுமணரை தத்துவாங்க அந்த அம்மா, அது ராமாயணம். அப்புறமா ராவணன் வந்த அப்புறமா அவன் சுயரூபத்தில் வருவான். அப்போ அந்த அம்மா பயந்துக்குன்னு பார்க்குற இடத்துலையும் தாமரை கண்ணாள்னு போடுறாராம். இப்படி கண்ணதாசன் கேள்வி கேட்டாராம். அந்த இடத்துல தாமரைனா தாவுகின்ற மறை, மறைனா மான், தமிழில் மறை அப்படின்னா மான். அதாவது வல்லின ரகரம் போட்டால் வேதம், இடையின ரகரம் போட்டால் மான். இப்போ இது வந்து தாமரைக்கு இடையின ரகரம் தான். அப்போ இடையின ரகரம் போட்ட மறை அப்படின்னா மான். தா அப்படின்னா தாவுதல். தாவுகின்ற மான் ஒத்து என பயந்து போயிருக்கிறாங்கல்ல, மான் பயந்தாதான் தாவும். இப்போ இந்த இடம் அப்படிதான் இருக்குது அமைப்பு. தாவுகின்ற மானை போல அந்த அம்மா கண்டு இருந்ததுன்னு கம்பர் கையாளுறாரு அப்படின்னு சொன்னாராம். ஆஹா, இது மாதிரி அர்த்தம் நான் எங்கேயுமே படிக்கலையா சாமி அப்படின்னாராம். அதாவது இது வந்து இது இந்த இடமெல்லாம் சாமியே சொல்லி நாங்கள் நேரடியாக கேட்டிருக்கிறோம். அப்படி கண்ணதாசனுக்கும் சுவாமிகளுக்குமான தொடர்பு. கண்ணதாசன் ஆத்திகமானதில் பெருமைன்றது வேற. ஒரு அவர் வெறும் நாத்திகவாதி கிடையாது. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாத்திக பள்ளிக்கூடத்தில் இல்லை, கல்லூரியில் பேராசிரியர் இருந்தவர் அவர். ஏன்னா அங்கேயே தான் குட்டணமாக இருந்தார், அப்படியே தலைகீழாக மாறிட்டார். அப்படி சுவாமிகள் தன் வாழ்நாளில் அதிகமான, அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களை கடவுள் உண்டு ஆத்திகவாதத்துக்கு எடுத்துக்கின்னு வந்தவரும் சாமி தான். சாமி சொல்லுவார், அப்போ தான் இந்த மேல்மருவத்தூர் உருவான காலம். பிரசங்கத்தில் கூட இந்த இப்போ இருக்கிற ஒலிப்பேழையில் கூட இருக்கும். ஏம்பா நீ ஏம்பா இதெல்லாம் சும்மா கடவுள் இல்லைன்னு அந்த கூட்டத்தோடு இருக்கிற நீ அது எப்படிலாம் போ அரசியலுக்கு. ஆனாலும் அம்மா சொல்கிறாங்க, அம்மாவுக்காகவாவது போகணும் மேல்மருவத்தூருக்கு அப்படின்னு அப்படி ஜாடமாடியாக காமிச்சுடுவார் அந்த இடம். அது யாரை சொல்கிறாருன்னு நமக்கு விளங்காது. யாரோ அப்போ இருந்துருக்கிறாங்க, அம்மாவுக்காக இவரும் கோயிலுக்கு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சாமியை அதை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பல அன்பர்கள் ஆத்திகத்துக்கு வந்தாங்க. நாத்திகத்திலேருந்து போன பகுதியில் நாம் பார்த்த மாதிரி, அதாவது அசைவர்களாக இருந்தவர்கள் சைவத்துக்கு மாறினாங்க. பலி கொடுக்காத பல திருக்கோயில்களில் பலி கொடுக்கிற வழக்கத்தை நிறுத்தினாங்க. இப்படி பல அதாவது வெறும் கோயில் திருப்பணி மட்டும் செய்யலை, இதுதான் சமூக பணி. சமூக சாமியே சொல்லுவாங்க. சுந்தரர் வரலாறு, ஞானசம்பந்தர் வரலாறு, நாவுக்கரசர் வரலாறுலாம் பேசும்போது அவர்கள்லாம் வெறும் அவங்க தான் குருமார்கள், 4 பேர். ஏன் அவங்க குரு மிச்ச 60 பேர் இல்லையா? 63 பேரில் சாமியோட 64, நாம் இப்போ பேசுகிறோம் 64 விட்டுடுங்க, 63. 63ல் 4 பேர் போனால் மிச்சம் பேர்லாம் எப்படி குருமார் இல்லை அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து சமூக வேலை செய்தாங்களாம், சமூகத்துக்கும் வேலை செய்தாங்க. இப்போ நந்தனார் எடுத்துங்க, குளந்து போய் கடவுளை கும்பிட்டா வந்தார், குளந்திருப்பணி பண்ணார் திருப்பன்கூரில். இன்றைக்கி இருக்குது அந்த குளம். நான் இப்போ கூட 2 மாதத்துக்கு முன்ன போயிருந்தேன். நந்தனார் திருப்பணி பண்ண குளத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு சிறியனுக்கு கிடைச்சிது. எல்லாருக்கும் கிடைக்கும். திருப்பன்கூர் போனால் பார்க்கலாம். திருப்பன்கூர் வந்து நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5-10 நிமிஷம்தான் காரில் போனால், ஆட்டோவில் போனால் ஒரு 100 ரூபா வாங்குவாங்க. அங்கே தான் நந்தி விலகன ஊர். அது சினிமாவே பார்த்து சினிமாலேயும் காமிக்கிறாங்க நந்தனாரில். அதனால் அங்கே அந்த இடங்களுக்கெல்லாம் நாம் போய் தரிசனம் பண்ணணும். அப்படி அவர்கள் வந்து சமூகத்துக்கும் பணி செய்தாங்க. அவங்க வெறுக்கும் பக்திமானாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. சுவாமிகளும் தன்னுடைய வாழ்நாளில் தான் பணம் கொடுக்கறதோடு இல்லை, சமூக பணி நிறைய செய்தார். அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன், சுவாமிகள் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். கதையில் சொல்லுவார், கதை சொல்லும்போது அந்த போக்கில் சொல்லுவார். நம்ம இந்த ஊரில் இருக்க மாட்டாங்க நிறைய நம்ம தாய்மார்கள், தேங்காய் முடியில் எறும்பு வந்தால்
அதை ஓரமாக எடுத்து போய் நிழலில் தட்டுவாங்களாம், எறும்புக்கு வலி வரக்கூடாதுன்னு. அப்போ அந்த கதையில் கேட்குற 100 பெண்களில் ஒரு பெண்ணாவது அந்த வேலையை செய்வாங்கல்ல. அன்னைக்கு வரைக்கும் தப்பாக நடந்திருந்தாலும் அதுக்கு மேலே. அப்போ அதாவது பெண்களை நிறைய உயர்த்தி சொல்லுவார். அந்த இருமனைவியர்னு ஒரு கதை பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய பிரசங்கங்களில் பெண்களை பற்றி சொல்லுவார். அதை குறிப்பாக சொல்லுவார். ஒரு வீட்டில் வயதானவர்கள் இருக்கணும். இப்போதான் அந்த கூட்டு குடும்பமே இல்லை. அப்போவே சொல்கிறார், அப்போவே சாமி சொல்லும்போது சொல்கிறார், அப்போவே அப்போ இல்லை போல தெரியுது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும். மருமகள் ஏன் எங்கள் புள்ளக்கட்டை நீ அடிக்கடிக்கு பேசுகிற? சாமி சொல்லுவாங்க, இந்த அம்மா அவங்க பையன் கூட பேசக்கூடாது, புருஷன் கூட, ஆனால் பேரை மட்டும் பிறக்கணும். எப்படி பிறக்கும் அப்படின்னு சாமியே கேள்வி கேட்பார். இந்த பிரசங்கத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பெரியவங்களை எல்லாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். தாய்மார்களை உங்களை தான் கேட்டுக்கிறேன், சினிமா பார்க்காதீங்க. சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை நான், கர்ப்ப காலத்தில் பார்க்காதீங்க. பிரகலாதனில் சொல்கிறார் இந்த கதையை. பிரகலாதன் கர்ப்ப காலத்திலேயாவது பார்க்காது. ஏன்னா சினிமாவில் வெட்டு குத்து கொல்லுன்னு வருது. அதனால் அந்த தாக்கம் அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு தாக்கும். அதனால் நீங்கள் கர்ப்ப காலத்தில் சந்தோஷமாக இருங்கோ. வீட்டில் இருக்கிற பெரியவங்க எப்போ பார்த்தாலும் மாமியாருங்களுக்கு சொல்லுவார், மருமகளை திட்டாதீங்க. அப்புறமா புருஷால் உங்களை ஒன்று வணங்கி கேட்டுக்கிறேன், நீங்கள் மனைவி கர்ப்பமாக இருந்தாங்கன்னா வெளியிலேருந்து வரும்போது அவங்களுக்கு எது பிடிக்குமோ ஒரு இனிப்பு, ஒரு அல்வா, ஒரு அரை முழம் பூ வாங்கிட்டு வந்து பிரியமாக கொடுக்கணும். அவங்க நல்லா சந்தோஷமாக. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதே மாதிரி வசதியுடையவர்கள் சின்னதாக ஒரு 2 பவுனில் லாங் செயின், நல்லா கவனிங்க, சின்னதாக 2 பவுனில் லாங் செயின், இந்த சொல்லே பார்த்துடுங்க, நீட்டாக போகுது, ஒன்று செய்து போட்டிங்கன்னா அவங்க ஏன் அவங்க சந்தோஷமாக எப்படி இருந்தாங்கன்னா அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கும் அவங்க வயிற்றில். அப்போ அதனால தான் சொல்கிறேன், பெண்களை நாம் பத்திரம். ஏன்னா ஆண்கள் எவ்வளோ வர்ச்சா சொல்லுவார் இந்த இடத்துல, எல்லா ஆண்களையும் பெற்று கொடுத்தது அந்த பெண் தான். ஆதிசங்கரரை அந்த அம்மா தான் பெற்று கொடுத்து. இல்லை ஆதிசங்கரர் உண்டா? அப்படி வர்ச்சா சொல்லுவார். அப்போ அதனால் பெண்களுக்கு நாம் அதிகமான மரியாதை கொடுக்கணும், அவங்கள மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சுவாமிகள் தான் இப்போது சில பேர் போடுறாங்க, அதாவது அம்மாவுடைய தலையெழுத்து இனிஷியல். இப்போ நாமெல்லாம் அப்பா இனிஷியல் மட்டும்தான் போடுவோம், அம்மா பேரையும் சேர்த்து போடணும்னு முதல்ல புரட்சியாக சொன்னது சாமி தான். 1980 வாக்கிலே சொல்லியிருக்கிறாங்க பிரசங்கத்தில். பெண்களையும் அதாவது பெண்களை நாம் உயர்வாக மதிக்கணுன்றதுக்காக இது ஒரு பிரயோகத்தை பிரசங்கங்களில் சொல்ல ஆரம்பித்தார். அப்பா பேரை ஏன் போடுறோம்? அம்மா தானே நாம் பெற்றுக்கிறோம், அம்மா தான் நம்மளை பெற்று உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அம்மா பேரை போடாது அப்பா பேரை ஏன் போடுறோன்னு சாமியை ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு அவரே பதில் சொல்லுவார். ஒரு குழந்தை, அதாவது எந்த உயிரினமானாலும் இருக்கட்டும், நீங்கள் நம்ம மனித உயிரினமே எடுத்துங்க, 10 மாதம் அம்மா வயிற்றில் கரு இருக்கிறோம், அதுக்கு முன்னே 2 மாதம் அப்பா வயிற்றில் கரு இருப்போமா. அதனால தான் அப்பா பேரை முதல்ல போடுறோம் தலையெழுத்துன்னு அந்த நாளில். ஆனால் இப்போ பெண்களுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பெண்களுடைய எழுத்தையும் அவங்க பேரையும் நாம் இனிஷியலாக பயன்படுத்தணுன்ட்டு ஒரு புதிய புரட்சியான யோஜனையை சொன்னவர் ஆரியார் சுவாமிகள் தான். அப்போ இது சமூகத்தின் பேரில் இருக்கிற அக்கறை, சமூகத்தின் பால் உள்ள அவருடைய அக்கறையின் காரணமாக இது வெளிப்படுது. அவர் வெறும் பிரசங்கியாராகவோ ஒரு முருக பக்தராகவோ இல்லை ஏதோ நாம் வந்தோம் திருப்புகளுக்கு உரை எழுதணும் அது வரைக்கும் பார்த்துட்டு போல, தன் சமகாலத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த நிகழ்வுகளுக்கு தக்க விடைகளை பகிர்ந்து கொடுப்பதில் அல்ல, அதை விடைகளை தேர்ந்து எடுப்பதில் கை தேர்ந்த வல்லுனர் வாரியார் சுவாமிகள். அதாவது அப்புறமா இப்போ அது சட்டமாகவே ஆயிடுச்சு, இப்போ சட்டமே போட்டுக்கிறாங்க.
இப்போ சேர்த்துக்கிறவங்க அதாவது சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ நிறைய குழந்தைங்க சேர்த்துக்கிறாங்க. நிறைய குடும்பங்களில் நானே பார்க்குறேன். 2 இன்ச்சில் போடுவாங்க. இது என்னப்பா 2 இன்ச்சில்னா அது அம்மாவது இது அப்பாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக இதுக்கு விதை விதைத்தவர்கள் வாரியார் சுவாமிகள். அரசியல்வாதி அவங்களுக்கு ஓட்டு ஓணுன்னு சொல்கிறாங்க, அது வேற கதை. இவங்களுக்கு என்ன தேவை? இவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்வழியில் நடக்கணும். அதாவது இவங்க இப்படி நடந்ததுனால தான் நாம் பல காலத்துக்கு முன்னையே அந்த நாத்திகவாதியத்தை பற்றி பேசணும். பல தொகுப்புகளுக்கு முன்னே பாரதிதாசன் இவரை கூப்பிட்டு வேலூரில் அவரே பட்டம் கொடுக்குறார். முதல்ல பேசவானான்னு சொன்னவர் நுண்மான் நுழைபலம் மிக்க புலவர் என்றார். அப்படி எதிராளியும் போற்றக்கூடியவர் வாரியார் சுவாமிகள். அவருக்கு யாரும் எதிரி கிடையாது. அவங்களுடைய எண்ணம் தான் எதிர், அவ்வளவு தான். அதாவது அவர்களுடைய செயல் வேற, அவருடைய எண்ணம் வேறு. அந்த எண்ணத்தில் இவருடைய கோட்பாடுக்கு மாற்றாக அல்லது வேற்றாக இருக்குமேயானால் அதை கண்டிப்பதிலே யாராக இருந்தாலும் அவர் தைரியமாக வெளியே வந்து அவருடைய நிலைப்பாட்டை சொல்லுவார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு கொஞ்சமாவது அந்த கடவுள் மறுப்பு கொள்கை இல்லாமல் இருக்கிறது. பூரணமாக இல்லை. ஏன்னா பூரணமாக கடவுள் மறுப்பு கொள்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போவும் அங்கே இங்கே 1 2 துளிர் விட்டுக்குன்னு தான் இருக்குது. ஆனாலும் எவ்வளவோ அந்த காலத்துக்கு, சாமிகள் வாழ்ந்த காலத்துக்கு, சாமிகள் மறைந்த பிறகு, இல்லை சாமிகள் காலத்திலேயே, அதாவது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த அப்புறமா கொஞ்சம் குறைஞ்சது. ஜெயலலிதா ஆட்சியில் அந்த மாதிரி வெளிப்படையாகவே வந்துட்டாங்க. நான் இந்து அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களை பற்றி நாம் பேச வேணாம். ஏன்னா அவங்க இருக்குதுன்றாங்களா இல்லைன்றாங்களா நமக்கே தெரியல. அப்படி மயக்கமாக இருக்கிறோம் நாம்ளே. அதனால் அதே அதாவது பொதுவாக இவங்க எல்லாமும் செய்வாங்க, எல்லா கோயிலுக்கும் போவாங்க. இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க. ஒரு வகையில் நாம் இவங்களை ஒரு வகையில் நிறைய கோயில்களுக்கு திருப்பணி பண்ணி இது எந்த வகையில் எப்படின்னா பண்ணிட்டோம். உங்கள் துட்டோ எங்கள் துட்டோ அரசாங்க துட்டோ கோயில் துட்டோ திருப்பணி பண்ணி குடமுழுக்கு பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லலையேன்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஆனாலும் கோயிலுக்கு போகிறாங்களான்னா இல்லைன்னா என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டி. அதனால் சாமிகளுடைய காலத்துக்கு பிற்பாடு கொஞ்சம் அதில் மாற்றம் உண்டு. அதில் ஒன்றும் எல்லளவும் மாற்று கருத்துக்கே இடமில்லை. நிறைய மாறி இருக்கிறாங்க. மக்களும் மக்கள் இப்போ அதை ஆற்றுப்படுத்தலை. கடவுள் இல்லைன்னு சொன்னால் அளவமாக அவங்க பாட்டு என்ன பேசும் போகிறாங்க. அதாவது எதிர்த்து கேட்கலனாலாம் அவங்க பேசும் போகிறாங்க. நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அந்த வகையில் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இடம். அதாவது இந்த கடவுள் இல்லைன்றதை கண்டுபிடிச்சவரே கிறிஸ்துவன் தான், ஆங்கிலேயர்கள் தான். கிறிஸ்துவர்களோட ஆங்கிலேயர்கள். அதாவது என்னன்னா நம்மளை அவங்க தான் அடிமை கொண்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனி வந்தாங்க. அவங்களுக்கு தொடர்பு, அதாவது அந்த அடிமைத்தனம் விலக்கணும், அதாவது விடுதலை வேள்வி, விடுதலை போராட்டம் நிறைய நடக்கும்போது தான் இது ஒரு புது யுக்தியை கண்டுபிடிச்சாங்க. இந்த இனப்பாகுபாடு, அப்புறமா இதை விட முக்கியம் கடவுள் இல்லைன்னு சொன்னால் தான் அவங்கள ஒழிக்க முடியும். அதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை. பாரத நாட்டில், தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கேயும் இந்த கொள்கை கிடையாது. இரண்யங்காலத்தில் கூட கிடையாது. இரண்ய நாராயணரை தான் எதிர்த்தான், சிவபெருமானை எதிர்க்கலை. சாமி அந்த இரண்ய விலாசத்தில் நிறைய சொல்லுவார். அதான் பிரகலாதன் வரலாறுல ஏம்பா, அதாவது பிரகலாதன் சொல்கிற மாதிரி சொல்லுவார், நீ எங்கன்னா கை வை, ஏன் கடவுள்கிட்ட கை வைக்கிற? கடவுள்கிட்ட கை வச்ச ஆட்சியெல்லாம் நீட்டிச்சதா வரலாறே இல்லையே அப்படின்னு பிரகலாதன் அவங்க அப்பாவுக்கு சொல்கிறதா சாமி சொல்லுவார். ஒரு பிரயோகம். அது எத்தனை பேர் கேட்டாங்களோ, எத்தனை பேர் அதுபடி நடக்கிறாங்களோ தெரியல. ஆனால் மக்கள் திருந்தி இருக்கிறாங்க. இப்போ மக்கள் திருந்தது தான் முக்கியம். அந்த கூட்டத்திலேருந்து உதாரணத்துக்கு தான் கண்ணதாசன் ஒருத்தரை சொன்னேன். இது மாதிரி நிறைய பேர் கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் இதுதான் புரட்சி.
இதுதான் ஆத்திகத்துக்கு அவர் செய்த மிகப்பெரிய திருப்பணி. செங்கல் வாங்கி கொடுக்குறது, சிமெண்ட் வாங்கி கொடுக்குறதுலாம் நாம் இப்போ இன்னைக்கு கூட யார் வேணா வாங்கி கொடுத்துடலாம். இப்போ கூட திருச்செந்தூர் திருப்பணி மிகப்பெரிய அளவில் செய்தாங்க. சிவநாடார் தான் நினைக்கிறேன் அவர் பேர். 200 சில்லற கோடி கொடுத்தாராம் அந்த கோயிலுக்கு. அதனால் அது மாதிரி பெரிய தனவந்தர்கள் நிறைய செய்யறாங்க. ஆனால் இது மாதிரி சொல்வேந்தர்கள் தான் செய்ய முடியும். ஆனால் அந்த சொல் எடுபடணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அதாவது சாமிக்கிட்ட அதான் மிக முக்கியம். மிச்ச பிரசங்கியார்கள் சொற்பொழிவாளர்களுக்கும் சாமிக்கும் இருக்கிற வேற்றுமையே அதுதான். படித்தவன்லேருந்து பாமரன் வரைக்கும் அவர் பேசினா புரியும். படித்தவனுக்கும் புரியும், பாமரனுக்கும் புரியும். மிக சாதாரணமாக எளிமையாக ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு போயிடுவார். அதாவது திருமூலர் ஒரு பிரயோகம் போடுறார். என்ன பிரயோகம் போடுறாருன்னா, நடமாட கோயில் நம்பர்கொன்று ஈகில் படமாட கோயில் பரமர்க்கு அங்கு ஆகா. படமாட கோயில் பரமர்க்கு ஒன்று ஈகில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகும். இது திருமந்திரம், 4 வரி தான். நடமாட கோயில்னா மூலஸ்தானத்தில் இருக்கிற, அதாவது கோயிலில் இருக்கிற கடவுள். எந்த கடவுள்னா வச்சுங்க. இப்போ கடவுளுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கிக்கின்னு போய் நிவேத்தியம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அது கடவுளுக்கு சேர்ந்துடுச்சு. தெருவில் உக்காந்துங்கிறான்ல ஒரு சன்னியாசி, ஏழை சன்னியாசி, சாமி சொல்ல அப்படியே சொல்கிறேன், அந்த ஏழை சன்னியாசிக்கு அந்த பழம் கிடைக்காது. ஆனால் ஒரே ஒரு பழம் வாங்கி இந்த ஏழை சன்னியாசி கொடுத்தீங்கன்னா கடவுளுக்கு போய் சேரும். அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் அதுதான். நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈகில் படமாட கோயில் பரமர்க்கு அங்கு ஆகா. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈகில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆமே. இதுக்கு அர்த்தம் இதுதான். அதாவது ஒரு சன்னியாசி, அதாவது ஏழைக்கு கொடுத்தா கடவுளுக்கு போகும், கடவுளுக்கு கொடுத்தா ஏழைக்கு வராது. இதுக்கு நாம் பண்டிதர்லாம் எப்படி அர்த்தம் சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கின்னு இருப்பாங்க. சாமி மிக சாதாரணமாக சொல்கிறார், அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லைப்பா. நம்ம தெருவில் தபால் பெட்டி இருக்குது, நீ இதில் ஒரு தபால் போடுற, நீ எந்த ஊருக்கோ போடுற, அது தலைமையகத்துக்கு போகும். தலைமையகத்திலே ஒரு அஞ்சல் பெட்டி இருக்குது, அதில் ஒரு தபால் போடுற, அது நம்ம தெருவில் இருக்கிற அஞ்சல் பெட்டிக்கு வருமா? வராது. இங்கே அதாவது தலைமையகம் கடவுள், இந்த அஞ்சல் பெட்டி ஏழை அடியார். ஏழை அடியாருக்கு போட்டால் இறைவனுக்கு போகும், இறைவனுக்கு போட்டால் ஏழை அடியாருக்கு வராது. ஆகையினால் நீங்கள் ஏழை அடியாருக்கு போடுங்க. மிக அதான் படித்தவன்லேருந்து பாமரன் வரைக்கும் எளிமையாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு பேசக்கூடிய வல்லமை, வாய்ப்பு, ஆற்றல் சுவாமிகள் கிட்ட தான். வேறு எந்த சொற்பொழிவாளருக்கு இது மாதிரி மிக எளிமையாக அந்த அர்த்தங்களை, ஏன்னா மிகப்பெரிய அர்த்தங்களெல்லாம் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார். போகிற போக்கிற அர்த்தம் சொல்லிட்டு போய்கினே இருப்பார். அது சாதாரணமானவங்களுக்கும் புரியும், படித்தவங்களுக்கும் புரியும். அப்படி போய் பிரசங்கத்தில் உக்காந்த உடனே கண்ணிலே அளந்துடுவார். இங்கே எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்கோ, எவ்வளோ பேர் படிக்காதவங்க இருக்கிறாங்கோ, படிக்காதவங்க அதிகமாக இருக்கிறாங்களா, படித்தவங்க அதிகமாக இருக்கிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரசங்கம் வரும். இது சுவாமியே சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். கண்ணு தான் கஜக்கோளுன்னுவார். அப்படி சுவாமிகள் எளியவருக்கு எளியவராக மிக அடுத்த தொகுப்புல பார்ப்போம் அவருடைய எளிமையை. அவர் எவ்வளவு எளிமையாக இருந்தார்னு அடுத்த தொகுப்புல நாம் சந்திக்கும் போது பேசுவோம் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பு தந்த சர்வம் யூடியூப் சேனல் நிறுவனத்தாருக்கு சிஏனுடைய பணிவான வணக்கங்களையும், இதை கண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்களையும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.